ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன் நாராயணா சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருப்பாவை 9ஆம் நாள் பாசுரம். ஸ்ரீமன் நாராயண சங்கத்தை அழைத்து 9ஆம் நாள் பாசுரம் விளக்கம். தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபம் கமிழத் துயிலணிமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தீர் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தனன் என்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாட சுற்றம் விளக்கரிய வாசலில், வீட்டு வாசலில் நம்மளுக்கு மணிமாடம் என்றுதான் பெயர். தூய்மைப்படுத்தி விளக்கேற்றுவது. தூபம் கமிழ துயிலன மேல் கண்வளவும். தூபம் கமிழ என்ற நம் காலையில் எழுந்தவுடன் பெருமாளுக்கு விளக்கேற்றுவிட்டு ஊதுவத்தி தூபம் காட்டுவோம். அந்த தூபம் வீடெங்கும் பரவும். அப்படியும் அந்த மனத்தை உணர்ந்தவுடன் முகர்ந்தவுடன் எழுந்திருக்க வேண்டும். அப்படியும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் சிநேகிதி. மாமான் மகளை உறவுக்காரி. அவர் மாமியை கூப்பிட்டு, உன் மகள் தான் என்ன ஊமையோ, கேட்கலையா, செவிடோ, பேசத் தெரியாத ஊமையோ, செவிடோ அன்றி அனந்தலோ, அனந்தலாம் ஜடமா என்று கேட்டு, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயனான மாதவனான வைகுந்தம் தரக்கூடிய கண்ணனை மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பல நாமங்கள் சொல்லி நாம் தவிர வேண்டும், நாம் உய்ய வேண்டும் என்று ஏமப்பெருந்துயில் பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய ஏமப்பெருந்துயில்னால் ஏகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவளை எழுப்புகிறாள் என்று மேலோட்டமாக நாம் பார்க்கலாம். இந்த ஒரு சாதாரண கருத்தை சொல்ல ஆண்டாள் வந்திருப்பாள் என்று நமக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்தில் சொல்கிறான், பகவத்கீதையை கொடுத்தேன், ஸ்ரீமத் பாகவதமே படைத்தார், வியாசராக படைத்தேன். ஆனாலும் மக்களுக்கு இந்த பக்தி எளிமையாக கிடைத்தாப்போல் தெரியவில்லை. திராவிட பாஷையில், தமிழ் மொழியில் சொல்ல வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் என்றதும் நம்மாழ்வார் ஆண்டாள் பூமிக்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் சாதாரணமான ஒரு வழக்கேற்றுவிட்டு பெயர் சொல்லு என்று எழுப்புவதாக தெரியவில்லை. தூமணி மாடம் என்பது ஒரு வீட்டின் பகுதி. வீடு என்பது, நம் உடல் என்பது 8 அடுக்கு மாளிகை என்பார்கள். 8 அடுக்கு மாளிகையில் நம் தலைதான் தூமணி மாடம். தூயப்படுத்த வேண்டும். நம் தலை உள்ளிருக்கும் அழுக்குகளை, கெட்ட எண்ணங்களை சுத்தமாக்கி அந்த மாடத்தை விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றுவென்றால் அவன் நாமாவை சொல்ல வேண்டும். நாமா சொன்னார் என்றாலே விளக்கேற்றியதாகவும். தூபம் கமிழத் துயிலன மேல் கண்வளரும். தூபம் என்றால் துளசி மணம். ஒரு தரம் துளசி மணத்தை நாம் தூபம் பகவானுக்கு சமர்ப்பித்த தூபங்கள், துளசி மாலை மணம், இவையெல்லாம் நமக்குள் சென்று நம்மளை தூய்மைப்படுத்த வேண்டும், எழுப்ப வேண்டும். நம்மளுடைய ஆதி காலத்திலிருந்து ஜென்மங்களாக ஏமப்பெருந்துயில் பட்டிருக்கிறோம், தூங்கிக் கொண்டிருக்கிறோம். பகவானுடைய வயிற்றில் பிரளய காலத்தில் நாம் ஜடமாக எண்ணங்களாக கிடைக்கிறோம். அப்படி நம்மை பார்த்து பகவான் நம்மளுக்கு உடல் கொடுத்து அனுகிரகம் செய்தார். கர்ப்பசிசு சொல்கிறது, உபனிஷத் சொல்கிறது, மலம், பூச்சி, புழுக்கள், இருட்டு, நிறைய வேண்டாத பொருட்கள் இவையெல்லாம் இருக்கும் கர்ப்பத்தில் என்னை போட்டுவிட்டாயே பகவானே என்று பகவானை முதல் சொல்லி, இல்லை நான் தான், என்னுடைய வினைகள் தான் இந்த இடத்தில் என்னை அந்த கோபத்தில் தள்ளி இருக்கிறது. ஏன் தள்ளிப்பட்டிருக்கிறேன் என்றால் உன் நாமா நான் சொல்லவில்லை, அதனால் நான் இங்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று புரிகிறது. இப்பொழுது சொல்கிறேன், மாதவனே, மாமாயனே,
வைகுந்தனே என்று சொல்லிவிட்டேன், இனி எனக்கு பிறப்பில்லை என்று கர்ப்பசிசு சொல்வதாக நம்மளுடைய அபிப்பிராயம். அப்படி நாம் ஏமப்பெருந்துயில் என்றால் கிட்டத்தட்ட நமக்கு ஜடமாக இருந்தது தான், எந்த விதமான உணர்ச்சி இல்லாமல் தூங்கிக் கொண்டிருப்பது ஏமப்பெருந்துயில். மந்திரப்பட்டிருக்கும் நம்மை ஆண்டாள் மாயவனை மாமாயனை மாதவனை வைகுந்தனை பாடி நாமம் பலவும் நவின்று நாம் உய்ய வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். இதை நாம் நினைக்க வேண்டும். பகவான் நாமா சொல்லி சரணம் ஸ்ரீமன் நாராயணா சரணம் என்று சொல்வது தான் விளக்கேற்றுவது, நம் மனதில் விளக்கேற்றுவது, நம் தூமணி மாடம் என்று தலையில் விளக்கேற்றுவது. இதுதான் ஆண்டாள் சொல்கிறார். மணிக்கதவும் தாழ் திருவாய் என்றால் நம் இதயத்தை திறந்து வைத்து கொண்டு நாம் பகவானை பார்க்க வேண்டும். பகவானை பார்க்கும்போது நமக்கு அந்த ஒளி தெரியும், நமக்கு அந்த அருள் தெரியும். இதை அனுபவிக்க வேண்டிதான் பாவை நோன்பிருக்க ஆண்டாள் நம்மை அழைக்கிறார். ஸ்ரீமன் நாராயணா சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.